கண்ணாடியை கலட்டும். நாடக கூட்டமா ஆவடியார் உள்ள மாநாடா அண்ணே? எப்பயுமே கூட்டம் வரும், எங்க நாடகம்னா கூட்டம் வரும். சரிதானே முத்தராஜு? சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய அன்பு ஐயாவை வணங்கி வந்திருக்கின்ற அவரை உடன் வந்திருக்கின்ற அத்தனை பேரையும் வணங்குறேன். ஐயா, நீங்க தான் வழிகாட்டணும். அது மாதிரி வீடு கட்ட மண்ணு ஓட்ட முடியாது. சாண்டு ஒரு சாண்டுக்கு ஒரு ரேட்டு போடுறாங்க. லாரி பூரா ஓசை வச்சு தண்ணி அடிச்சுட்டு அது 5 டன்னு இறக்குறேன். உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குனே. ஏன் மண்ணு ஓட்ட குடி விடுவேண்ணே? இல்லண்ணே, கையில என்னண்ணே அது? அது ஒன்றும் இல்லைடா, WWF சான்சினா கூட ஒரு ஃபைட் மேட்ச். என்ன சொல்றீங்க? வெதரில் அடிச்சு விட்டேன். அதில் மழை வேஞ்சுன்னு தருவீங்களா? நாடகத்தில் உட்காந்துட்டு நோத்தங்கம்மா வைறாங்க. பேசாமல் நான் பஸ் ஸ்டாண்டு வெள்ளை போட வச்சா போச்சு. எக்கோ வைங்க தலைவா. ஹலோ ஹலோ ஹலோ. அன்னிரண்டை தான் வணங்கி ஆவுடையார் கோயில் அருமை நல்ல சபை வணங்கி வந்திருக்கும் அருமை நல்ல பக்கத்துள்ளிருந்து வந்த சபை வணங்கி ஆவுடையார் கோயில் கிராமத்திலேயே கட்டண கட்டழகி நமக்கு முத்துமாரி குடியிருக்கா குங்கும பொட்டழகி. நமக்கு முத்துமாரி குடியிருக்கா குங்கும பொட்டழகி. அவோய் அருமை சபையோர் வணங்கி, அருமை சபையோர் வணங்கி அவர்கள் கிராமத்திலே கட்டட கட்டழகி நமக்கு குடியிருக்கா குங்கும பொட்டழகி. நமக்கு அரியமன் குடியிருக்கா குங்கும பொட்டழகி. அவாக்கு சொல்லி வச்சா குறிச்சி கொள்ளா முத்துமாரி ஏழ மக்களை வாழ வச்சா. நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா வாழ வச்சா. அருவாக்கு சொல்லி வச்சா ஏழ மக்களை வாழ வச்சா. நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா. தரிசனம் கிடைச்சது எங்க கட்டழகி. தரிசனம் கிடைச்சது எங்க கட்டழகி. எனக்கு முத்துமாரி வாசல் அடிய குங்கும போட்டழகி. அவை ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ ஏலோ ஏலேலம்மா ஏலேலோ. சரட்டு வண்டி ஓட்டி ஆதி கிளவி வளர்த்து கரிமட 2 ஓட்டி நம்ம காரி மாட்ட 2 ஓட்டிய சாரட்டி வண்டி ஓட்டி சரட்டு வண்டி ஓட்டி ஆதி கிளவி வளர்த்து கரிமட 2 ஓட்டி நம்ம காரி மாட்ட 2 ஓட்டி. சாயங்கால போற வண்டியை ஏமாமா சாயங்கால போற வண்டியை ஏமாமா. நம்ம முத்துமாரி வாசலுக்கு ஏழல மாமா. நம்ம முத்துமாரி வாசலுக்கு ஏழல மாமா. ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ. வெள்ளங்கல்ல குதிரைகாரி 18ஆம் படி பெரிய கலப்பு. வெள்ளங்கல்ல குதிரைகாரி அழகு மலா வணக்காடா அப்பொருக்கும் இடாடா. வெள்ளங்கல்ல குதிரைகாரி 18ஆம் படி பெரிய கலப்பு. மிச்சருவார நடத்து மிச்சருவார நடத்து கதவர தந்தூரமா சாமி. கதவர தந்தூரமா சாமி. அந்த 18 பதினாறு எனக்கு குலசாமி. ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ. ஊர
ஊரு திறந்திருச்சு அருமை அருமை முத்துராசு கள்ளப்பருப்பு வாங்க வேணும் இலையில மாமா நம்ம கள்ளப்பருப்பு வாங்க வேணும் இலையில மாமா நன்றி 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 கைதட்டின எங்கன உட்காந்துருக்க ஆளு ஊரா தமிழ்நாடு அங்கிட்ட ஆந்திராவா கைதட்டுறோம் தமிழ்நாட்டு உள்ள ஒரு கெட்ட வழக்கம் என்னன்னா ஒரு ஆள் கைதட்டிட்டா மறு ஆள் கையை பிடிப்பேன் கை தட்டினீங்கன்னா நான் சொல்றதை கேட்கலைன்னா நாளை கட்டிங் வாங்கி தரக்கூடாதுன்னு ஆஃப் பண்ணிடுவேன் அதே மாதிரி பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான சாதி மதம் பாடாமல் எந்த நாட்டுக்காரர் இங்கே வந்தாலும் வாழ வச்ச அளவு பார்க்கக்கூடிய என் பாச தமிழ் உறவுகளே உங்கள் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு இரவு வணக்கம். இந்த நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் வந்திருக்கின்ற அன்பு உறவுகளே, அதே மாதிரி விரிச்ச வாயில் நமக்கு இடம் இல்லாமல் இன்னொரு ஒம்பளை உட்காந்துட்டாலே அப்படின்னு மனசுக்குள்ளே 89 தீச்சட்டி வளர்த்து கொண்டு இருக்கின்ற அன்பு தாய்மார்களே, அதே மாதிரி நம்மளை கூட்டிகிட்டு வந்த பைக்காரன் எங்கன்னு உட்காந்துருக்கேன், அவன் எங்கன்னு இருக்கேன், அவன் நகண்டா நம்ம நகரணுமே. இதே உண்மை. நாடகம் பார்க்க வர்றது வந்து என்னென்ன வெத்தலை வாக்கு ஊரில் வர காப்பி குடிச்சுவிட்டு கள்ளப்பருப்பத்துட்டு நாடகம் பார்த்துட்டு போனாங்க. இப்போ நாடகம் பார்க்க வர்றதுக்கு ஓசி வண்டி குடிக்க வேண்டியிருக்கு. அவன் பேடா படுத்தினேன். அவன் ஒன்றுக்கு இருந்தால் நம்மளும் சும்மானாச்சும் அவன் ஒரு மாதிரியா நகண்டா நம்மளும் நகலணும், இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு 25 கிலோமீட்டர் நடந்துச்சாகணும். இதுதான் இன்னைக்கு உலகம். அதே மாதிரி கணேசி புயலில் முடிஞ்சு போயிருக்கும். ஒரு ஓட்டுக்கு தானே இருக்குன்னு நாடகம் விடிய விடிய மண்டை காயுமேன்னு சொல்லிட்டு எவன்டா பாக்கெட்டை ஓப்பன் பண்ணுறேன். அவன்கிட்ட எப்படி நம்ம ஊத்து போட்டு கேட்குறது? கேட்டாலும் இன்னும் ஊரும் தெரிஞ்சால் நமக்கு அசிங்கமென்ட்டு சைஸாக கேட்பாங்க. ஏன்னே கொஞ்சம் ஒரு ஓட்டு கொடுங்களே. அவன் 3 ஓட்டுக்கு தான் இருக்குது காலையில் விழுந்து. இதே நாடகம். அதே மாதிரி இந்த ஊட உட்காந்துருக்க ஆளுகள்லாம் ஒன்றுக்கு நெருக்கம். இனிமேல் எங்கள் நாடகத்தை பார்க்க வரேன்னு நினச்சிங்கன்னா மெடிக்கல்லே பேம்பர்ஸ் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா எந்திரிக்க முடியாது. எந்திரிச்சா இருட்டுக்குள்ளே வெதர்லையாவது வச்சு விடுவேன். அதுக்கு பாஞ்சு உருளன்னு எனக்கு ஒரு பேம்பர்ஸ் வாங்கி கொடுனேன். உனக்கு அலறுகளை யானை ஓடும் பாரு, அது வாங்கி வச்சுக்க. ரெட்டையை மடித்து போட்டுக்க. போடா வெண்ணமேனே, பெட்டிக்கார மாதிரியாடா இருக்கு. பெட்டிக்கார எப்படி இருப்பா தெரியுமா? பட்டையை அடித்து வெத்தலையை போட்டுக்கிட்டு ஜிப்பாவை போட்டுக்கிட்டு பாடுவாங்க. அந்தேனே அப்படி பாடம். நீ உட்காந்துக்கிட்டு பாடுற, உன்னை பார்த்தா வெட்டிக்கார மாதிரியா இருக்கு. ஆட்டு சந்தையில் சாணி அல்ற மாதிரி. என்கிட்ட புழைச்சிக்க ஒழுக்கமாக இருந்துக்க. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டு அன்பு தம்பி, இன்னைக்கு நாடக உலகத்தை மக்களிடம் கொண்டு சென்றது நாடக நடிகர்கள் எவ்வளவு பாடுபட்டாலும் அதற்கு பெரும் உதவியாக இருக்குது யூடியூப் சேனல். என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாடி அருகாமுள்ள காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கல. அதனை தொடர்ந்து பக்கத்தில் ஒரு தம்பி உட்காந்துருக்காரு. என்ன மீடியாடா? என்னது காது ஊத்துக்கிறதுக்கு வந்தோம்னா பேர் சொல்லணும்ப்பா. நான் டெய்லி பார்த்துனாலுன்னா சொல்லிடுவேன். இந்த அங்கிட்டு ஒரு கூடு இருக்கு, நம்பி வந்தானே, வீரமங்கலமா? வீரமங்கலம் சொன்னேன், ஒன்னையும் காணா. சரி, யாராவது எடுத்துகிட்டு போ. டான்ஸை கட்டி பிடிக்கும் போது கட் பண்ணிடு. ஏன்னா புரிஞ்சங்க ஆள் வச்சு வெட்ட வர்றாங்க. ஆனால் மருதமணி இதே இதுக்கு தான் வருவேன். நல்ல பிள்ளையாக இருந்தால் தூங்கவே மாட்டேன். அந்த முட்டைக்கு வேற ஒரு கண்ணு தெரியாது. அன்னைக்கு வந்து கட்டி பிடிச்சிட்டு என்னன்னு பார்க்குறேன், மைக்கை கட்டி பிடிச்சிட்டு என்னைக்கு மேடை விட்டு விழுக போகிறான். ஆனால் உலகத்தில் கவலை இல்லாத மனுஷன் யாராவது இருக்குமா? எல்லாத்துக்கும் கவலை இருக்கும். கவலை இல்லாத மனிதர்னா யாருன்னா பிறக்கிற குழந்தை தான். எல்லாத்துக்கும் கவலை இருக்கும். அந்த கவலையை போக்கத்தான் உங்களுக்கு டாஸ்மாக் கடை இருக்குது. எல்லோரும் 4 மணிக்கெல்லாம் பல்ல விளக்கிட்டு ஒரு கட்டிங்கை போட்டிங்கன்னா சுறுசுறுன்னு இருக்கும். 12 மணிக்கு ஒரு ஆப்பை போட்டிங்கன்னா உங்கள் குடும்பம் புழுன்னு இருக்கும். அதை செஞ்சுக்கோங்க. நான் இன்னைக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. நான் அப்படித்தான் மேடைக்கு குடிக்காதையே அரசு விற்கத்தான் செய்யும்.
ஒரு இடத்துல பள்ளமாக கிடக்குன்னா அந்த இடத்துல பள்ளத்தோட போய் பைக்கில் விழுந்துருவாக்குங்க. திரும்பி தானே வேற ரோட்டில் வர. அதை முதல் தெரிஞ்சுக்கங்க. எல்லாருமே வைக்கத்தான் செய்வாங்க. ஆனால் 1000 காப்பு கட்டினாலும் 1000 பொண்டாட்டி தாலியில் சத்தியம் பண்ணாலும் பிள்ளைய போட்டு மணித்துள்ளி மணித்துள்ளி மண்ணிலி ஜங்கம்னு தாண்டினாலும் இந்த பாலா போன குடிய விட முடியாது. மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே மது வெறுக்க முடியும், விட முடியும். இந்த கைதட்டினாலாம் அடிக்கலைன்னு சொல்லிட்டு உள்ள சூடத்தில் சத்தியம் பண்ணுவேன். ஏன்னா நான் அப்படித்தான் மேடைக்கு சொன்னேன், யாரும் தண்ணி அடிக்காதீங்கன்னே, உடல் வெந்து போகும், குடும்பம் சீரழிஞ்சு போகும்னு சொன்னேன். ஒரு 10 பேர் சேர்ந்து பாரில் என் வீடியோ பார்த்துக்கிட்டே அதில் ஒருத்தன் சொல்கிறேன், எம்கேஆர் நீ வீடியோ பார்த்தா தாண்டா 3 ounce இழுக்குது, என்னடா சிக்கனே 1 கிலோ இழுக்குதுன்னு அந்த ஆள் வீடியோ தாண்டான்றேன். அப்போ நான் அட்வைஸ் பண்ணி என்ன பண்ணேன், உலகத்தில் நல்லா நினச்சி பார்க்கணும். ஆம்பளை உரம் தண்ணியை போடுறோம்னு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். புரிஞ்சியும் ஒரு ஆப்பை சாப்பிட்டு வர்றாருன்னு பொண்டாட்டி ஒரு புல்லை சாப்பிட்டு உட்காந்துருச்சுன்னு வைவேன், உன் குடும்ப நிலைமை யோசிச்சு பாரு. இவன் என்னடி உங்கள் அம்மான்றேன், அது என்னடா உங்கள் ஒத்தான்ற பிள்ளைய உரம் ஆத்தாண்ட வெளியே போய் படுத்துக்கிறோம். இதனா இன்றைக்கு சூழ்நிலை. அதே மாதிரி பெரியவங்கெல்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்க. அந்த காலத்தில் வாக்கிங்லாம் ஏது. எங்கள் ஊரில் ஒரு ஆள் விருந்தாடி வந்தார் சென்னையில். நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ஆள் காலையில் 4-4:30க்கெல்லாம் திகுன்னு ஓடுனேன் கரையில். எங்கள் ஊருக்காரங்க பூரா அறுவலர்ற கம்புறான்னு பூரா பின்னாடி ஓடினாங்க. பார்த்தா அவன் வாக்கிங்க, அவன் உதிர வறுத்து ஓடி இருக்கேன். இன்னைக்கு பார்த்தா அன்னைக்கு வந்து வாக்கிங் என்ற நடப்பயிற்சி தேவையில்லை. ஏன் விடிஞ்சா ஆணும் பொண்ணு அத்தனை பேரும் இங்கே இருந்தான், வயக்காட்டில் இருந்தான். வயக்காட்டில் நல்லா உழைச்சோம், வேறு வச்சிருந்தோன்னா ஆம்பளை வரப்போட்டுனா பொம்பளை நாற்ற பிடிங்கி நடவு நட்டேன். இன்னைக்கு காலையில் 5 மணி ஆச்சுன்னா பூரா பேரும் வீட்டை பிடிங்கி நடக்கிற வப்புன்னு. இவன் இங்கே போகிறேன், இவன் தொப்பு அறந்தாங்கி முக்கில் அடிக்குது சட்டார் சட்டார். ஏன் 40 வயசு ஆனா எல்லாத்தையும் குறைச்சிக்கிறணும். எதை குறைச்சிக்கிறணும்? கறி சாப்பிட்றத குறைச்சிக்கிறணும், சாப்பாடு திங்கிறத குறைச்சிக்கிறணும். டொங்காசனம் உண்டியில் அதிக காசு போடுற பழக்கமும் விட்டுருணும். தங்க காசு வெள்ளி காசு பார்த்துருக்கேன், அது என்ன டொங்காசு? அந்த கரையை தோண்டி பாரு கிடக்கும். ஒரு சாங் பாடிக்கிறோம். ஏகே யூடியூப் சேனல், எந்தூர்? வீரமங்கலமா? ஏகே யூடியூப் சேனல் அன்புறவுக்கு நன்றி. ஒரு பாட்டு பாடுவோம். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 1000 செம்பொரி ஆடு வச்சிருந்தேன், அதை மேய்க்க 5 பேரை வேலைக்கு வச்சிருந்தேன். அறந்தாங்கிலிருந்து புதுக்கோட்டை ரோட்டுல இடம் நல்ல ரேட்டுக்கு போகுதுன்னு விற்காமலைய 15 ஏக்கரை இதுவரைக்கும் போட்டு வச்சிருந்தேன். ஒருவேளை இடம் கை விட்டாலும் நகை கை கொடுக்கும் 300 ரூபாய் சேர்த்து வச்சிருந்தேன். 1 பைசா 2 பைசாக்கு வட்டிக்கு விட்டா என்னைக்கு பணக்காரன் ஆகுறதுன்னு அறந்தாங்கி சுற்று வட்டாரத்துல 10 பைசாவுக்கு வட்டிக்கு விட்டு இருந்தேன். 55 லட்சத்துல காரு வச்சிருந்தேன். விடிய காலை எந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் 10 அடியாளுக்கு தண்ணி ஊத்தி வச்சு நானும் சாப்பிட்டு உட்கார்ந்து இருந்தேன். ஐபோன் 1.5 லட்சத்துக்கு வாங்கி வச்சிருந்தேன். மண்டை காயுதே, இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு பட்டுக்கோட்டையில ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு, குடியால் எந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு, குடியால் எந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 வரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு, குடியால் எந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு, குடியால் எந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கட்டு போகுமப்பா. குடிதான் வேண்டாமப்பா, குடும்பம் கெட்டு போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல. யாரும் கேட்கல, நானும் கேட்கல. நானும் கேட்கல. விடுஞ்சா பொழுதனஞ்சா டான்மார்க்குகளை தேடி வண்டி எடுத்து நடந்தது, அதை எண்ணி பார்க்கல. எண்ணி பார்க்கல. அண்டா உண்டாவை எல்லாம் அழகு வச்சு குடிச்சு
அடகு வச்சு குடிச்சு புட்டே வட்டிக்கு காசு வாங்கி முட்டு சேர்ந்து அடிச்சு புட்டு வட்டிக்கு காசு வாங்கி முட்டு சேர்ந்து அடிச்சு புட்டே எல்லாமே முடிஞ்ச பெண்ணை உடலம் தாண்டா வெந்தது எல்லாமே முடிஞ்ச பெண்ணே கண்ட கண்ட பாடாதி சரக்கு என்னைக்கு எவ்வளவு பைனான்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சரக்கு அடிச்சு உடலம் தாண்டா வெந்தது 25 வருஷமா பெத்த தாய் தகப்பன் பொண்டாட்டி உள்ள சொந்த பந்த நண்பர்கள்லாம் வேணாம் விடிஞ்சா கப்பு தண்ணி சைடிஷ் இதுதான்டா உலகம் 25 வருஷமா வாழ்ந்த என் உறவுக்கு பார்வை இப்போ மங்குது ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 சம்படி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேஸ் வண்டி வச்சிருந்தேன் 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரை வச்சிருந்தேன் அத்தனையும் போச்சு குடியா எந்த நிலையாச்சு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு ஆண்டவா சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதியா குடிக்கையில மேல மறந்தோம் இருக்கிற விசவிடா இருக்க கொள்ளுதடா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல அதை யாரும் கேட்கல அண்டா உண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு உண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு சரத்துக்காக பல காடனா விழுந்ததுண்டு விழுந்ததுண்டு வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த முப்பாட்டை சொன்ன வார்த்தைகளை கள்ளிச்சேரி எம்கேஆர் மதிக்கிறேன் குடிச்சது போதும் முன்னே பிறவி என்பது ஒரு தடவைதான் இனிமேல்லாம் யாரும் பிறக்க போறது கிடையாது 7 பிறவின்னு சொல்ற ஆளு கூடத்துக்குள்ள இருந்து நான் 2ஆம் நம்பர் ரூமுக்குள்ள வாவேன் அதெல்லாம் கிடையாது ஒரு பிறவில இனிமேல நீங்க பொண்டாட்டி உள்ள தாய் பொண்ணோட இந்த குடிய மறந்து 100 ஆண்டு காலம் வாழணும் இதுல நல்ல மனிதல போற நல்ல பாட்டுன்னு ரசிப்பீங்க குடிச்சிட்டு வந்த ஆள் போற இது எதுக்கு பாடுனே அந்த கண்டாளி மயம் பாப்புன்னு வேற பாட்டே கிடையாது நீ மொத்தங்கம்மான்னு வந்தாலும் மேடைக்கு என் தாய் பிள்ளைய நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இந்த பாட்டை படிக்கிற இந்த கூட்டத்துல எங்க போற ஒண்ணுக்கு இருந்துடாத மேடை சாஞ்சி போகணும் 100 ரூபாய கொண்டுட்டு வர்றைய லேசா நினைச்சிருப்ப போல ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேஸ் வண்டி வச்சிருந்தேன் 4 மரசு நெல்ல வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்தை பேரை வச்சிருந்தேன் அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலையா நீ பாட்டுக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு 150 வந்து உள்ள கேட்கக்கூடாது ஏன்னா காசு வாங்குற ஆளுங்க ஸ்டெடியா இருந்தாத்தையும் வாங்குவேன் 100 ரூபா அம்பளி கொடுத்து அந்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றி ஐயா நாளையிலேருந்து விட்டுறணும்யா கப்பில் அடிக்கிற விட்டுட்டு கிளாஸில் அடி புழுன்னு இருக்கும் ஒரே ஒரு விஷயம் பெரியவர்கள் சிறியவர்களையும் இளைஞரையும் திருத்தணும் இன்னைக்கு பெரியவர்கள்லாம் பெரிய மாதிரி இல்லை 100ல் 10 பேர் கிரிமினலாக தர்ற வயலில் கரையில் உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டா வெக்கமாக இல்லாமல் போய் பெரிய பொண்ணுக்கு 3 முடிச்சு ஊத்துறான்ற அப்புறம் குடிச்சு விட்டு போதையானா உதறலதுக்கு போட்டு மிதிச்ச உடனே என்னை மிதிச்சு விட்டு அவன் மயன் பண்ணு பாஞ்சு உருள்றது எப்படி இருக்கணும் நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க இன்னைக்கு இளைஞர் பூரா சூப்பர் ப்ரோ வாழ்த்துக்கள் ஏன்னா இளைஞர்களுக்கு இன்னைக்கு என்ன பொழுதுபோக்குன்னா லவ் தான் லவ் பண்ண அதை மனுஷனே கிடையாது சொல்லுன்னு வீடியோ காலில் போயிட்டு கடைசியில் கேதம் சொல்ல விட்டேன் ஒருத்தன் வீடியோ காலில் இதில் என்னென்னா காதலிக்கிறது மாதிரி ஒரு சுவை எதிலும் இருக்காது அந்த காதலிக்கும் போது யாரு போன் அடித்தாலும் உனக்கு எரிச்ச மஜராத்தியா இருக்கும் பெத்த தாய் போன் அடிக்கும் டேய் ஆவடியார் கோயிலில் கடுகு வாங்கிட்டோட போன வை லவர் போன் அடிக்கும் 1 மணி நேரம் பேசுவேன் ஆனால் ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க வேற வார்த்தையை ப்ரிப்பேர் பண்ணவே மாட்டேன் சொல்கிறேன் அது
ஏன் அஜித் எங்கடா இருக்க? பார்த்தா வெளியே இருந்துக்கிட்டு இருப்பேன், ஒரே அடி அடிப்பேன் பாரு. நான் பார்த்தா பியூட்டி பார்லர் இருக்கேன்டா அப்படின்வேன். சொல்கிறான் அதுடா என்ன சாப்பிட்டேன் அப்படின்வேன். இவன் அந்த பிள்ளை சோறுதேன் சாப்பிட்டேன். இவனு நானும் சோறுதேன், அதோட வைக்கணும்ல. அடுப்பில் சமைச்சியா சிலிண்டரில் சமைச்சியா? அந்த பிள்ளை சிலிண்டரு பாரத்தா இந்தியன்னா. என்னடா பண்ண போற? விடவே மாட்டேன். பாவாடை கட்டியிருக்கியா, சட்டி போட்டிருக்கியா? ஒன்றுக்கு இருக்கும்போது முறை வந்துச்சா? இது என்னடா? எல்லாரும் சிரிச்சுக்கோங்க, நல்லா சிரிச்சுக்கோங்க ப்ரோ. குளிக்கும் போது வீடியோ கால் வர சொல்றேன். ஏன்னா எந்த இடத்துல சோப்பு ஓட்டிருக்குன்னு அவனுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி அந்த இருக்கேன் பாரு. அவன் 20 வருஷமா ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் நேரில் வர சொல்லி போய் பார்த்துருக்கேன். 85 வயசு கிளவிட்ட பேசியிருக்கேன். அதோட தாள் வெட்டி வடக்கு உதஞ்சு. உலகத்திலே காதல் என்பது தவறலை சொல்லி நான் பேச வரவில்லை. இந்த அனைத்து மைசெட் என் அன்புறவர்கள் போட்ட நாடகத்துக்கு நான் அதுக்காக வரல. காதலிங்க, தப்பு கிடையாது. உணர்ச்சி புறமானது உண்மையானது காதல். அப்படி காதலிக்கிற ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், 2 தரப்புல உள்ள பெத்த தாய் தகப்பன் சமூகத்தோடு திருமணம் செய்யும். சூப்பர். ஏன் நாளையில இருந்து பண்ணலாம்னு இருக்கியா? இல்ல உணர்ச்சிப்பட்டு சூப்பர்ன்றியாடா? இன்னைக்கு தியேட்டருக்கெல்லாம் போனா காதலர்தே அதிகமா படம் பார்க்க வர்றாங்க. வர்ற ஆளு கூட மாசுக்குள்ளே வர்றேன். முகமூடிய போட்டு என்னமோ கொரோனா வந்து முகமா மாசுக்கு போயிருச்சு. அவன் விடலை. யாரை பார்த்தாலும் சொந்தக்காரன் மாதிரி அவனுக்கு தெரியும். தான் உள்ள பட்டாணி வைக்க வந்திருக்கேன் ஒரு ஆள். அவனை பார்த்துட்டு பெரியப்பா மாதிரி தெரியுது அப்படின்னு இருக்கேன். மிரண்டு இது எதுக்கு? வரதஜன கபவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஒரு கூட்டி கல்யாண மண்டபத்துல அடிக்கிற ஒள்ள. வரதஜன கெப்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஒரு கூட்டி கல்யாண மண்டபத்துல அடிக்கிற ஒள்ள. கட்டிய மனைவிய நீயும் தாட விழ பேசலாமா? காசுக்காக பெண்களை நீயும் திருமணம் செய்யலாமா? வரதட்சணவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஒரு கூட்டி கல்யாண மண்டபத்துல அடிக்கிற ஒள்ள. இது ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு வரதட்சணை கொடுத்துவிட்டு எத்தனை தாய் தகப்பங்கள் அந்த கடனை அடைக்க முடியாம இன்னைக்கு வந்து தமிழகத்தில் அதிகமாக தற்கொலை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆம்பளை ஊரம் பெருத்து போனோம், பொம்பளை கிடைக்கல. 37 வயசு ஆகுது, இன்னும் டை அடிச்சுக்கிட்டே தெரியும், பொண்ணு கிடைக்கல. மண்டையில் மசுறு வந்து வச்சு நெல்லு காய போட்டு நான் அள்ளிட்டேன், பொண்ணு கிடைக்கல. ஏன்? பெண்களை நம்ம பாதுகாக்க வேண்டும். தாய்மார்கள் நம்மள இல்லை. எங்க அம்மா முத்துவலின்னு ஒரு தாய் இல்லை என்றால் எம்கேஆர் என்ற ஒரு நகைச்சுவை நடிகர் கிடையாது. கைதட்டினாலும் கூட அம்மா சொல்றது அப்படியே கேட்க மாட்டான். பெத்த தாய் தகப்பன் இருக்கிற வரைக்கும் யாருமே தெரியாதுங்கய்யா. இன்னைக்கு நம்ம ஒரு ஆதரவற்ற இல்லத்தை வச்சு நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா பெத்த பிள்ளை, கைவிடப்பட்ட முதியோர்கள், தாய் தகப்பனை இழந்த குழந்தைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன் இந்த அவலநிலை? ஆடு மாடுதான் தன்னுடைய தாய் குட்டி போடும், அது பெருச ஆனவனே காயடிக்காம விட்டுருப்போம், அதே தாய் மேலே தவும். ஆடு மாடு மாதிரி இன்னைக்கு மனுஷன் வாழ்க்கை வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஆடு பால் கொடுக்கும். அதுக்கப்புறம் குட்டியை பார்த்தா இன்னொரு குட்டி ஈண்டவன அதை முட்டி தள்ளலாம். அந்த மாதிரி தன்னுடைய மனைவி வந்தவனையே எத்தனையோ பேர், ஒரு சில பேரை சொல்றேன், தாய் தகப்பன வெள்ளாடு செம்பரி ஆடு மாதிரி இன்னைக்கு திண்ணையில் படுக்க போடுறேன். அதே நிலைமை ஓம் பிள்ளைகள் செய்யும் போதுதான் அந்த கஷ்டமும் அந்த வருத்தமும் உனக்கு தெரியும். தயவு செய்து தாய் தகப்பனை கை விட்டுறாதீங்கயா. இந்த உலகத்துல இனிமேல் நம்ம பிறக்க போறது கிடையாது. பெத்த தாய் சொல்லுது, அடே எங்கடா போறேன்? ஆவடியார் கோயில் போறதா? அடே வரும்போது கேசரி விற்கிறாளாம்டா, கொஞ்சம் வாங்கிட்டு வாப்போ. இருக்கிற கஞ்சியை குடிச்சிட்டு போடுது. என்ன கேசரி மயிர் சரி? யாரு மயம் மயிரேன்? அதே தாய் செத்து போச்சு. 4க்கு 4 போட்டாவை பிரேம் அடிச்சு உட்காந்துக்கிட்டு 10 பூடி கேசரியை கிண்டிக்கிட்டு நிறைய போதையில அழுகுறேன். கேசரி கேட்ட அதான் இன்னைக்கு போதையில பேசி விட்டேன்தா. கேசரி கிண்டி வச்சிருக்க வந்து தின்னுத்தா. நோத்தா போட்டாவை 2 உடச்சிட்டு வந்தாதும்பா. எப்படாதும்பா சிந்திச்சு பார்க்கணும். சும்மா வந்து நகைச்சுவை பண்ணிட்டு போறதுக்கு நான் வரல. நான் ஒரு காலத்தில் குடிச்சேன், குடியை விட்டேன். இன்னைக்கு நீங்க திருந்துங்கன்னா நான் பட்ட கஷ்டத்தை நீங்களாம் படக்கூடாதுன்றக்காக சொல்றேன். எங்க அப்பா அம்மா மாதிரி வேற அப்பா அம்மா எனக்கு இருந்திருந்தாங்கன்னா என்னை மறந்து வச்சு கொண்டிருப்பாரு. அந்த அளவுக்கு குடியை குடிச்சு நான் சித்திரவடுத்தேன். அதனாலதான் எங்க அண்ணன் தம்பி எல்லாருமே நீங்க நல்லா இருக்கணும் மேடைக்கு நான் பேசுறேன்.
அதே மாதிரி இன்னைக்கு அத்தனை உறவுகளை அன்பாலயம் என்ற ஒரு இல்லத்துல வளர்க்கறனாலதான் அதையும் சொல்றேன். எதா இருந்தாலும் நான் திருந்தினாத்தே அதை சொல்ல முடியும். கூடுதல் வந்து 2 பேரும் கேட்டுருவில்லை என்னையே, டே பாப்புன்னு மயிறு நீ யோக்கியம் வரான், நான் யோக்கியம் தான் படக்கம் சரிதானே. அதே மாதிரி பெண்களுக்கு ஒன்று சொல்றேன், உங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு அப்புறம் ஒரு அப்பா அம்மா யாருன்னா கட்டின கணவன் தாத்தா. கணவனை மதிங்க, கணவன் சொல்றபடி கேளுங்க. புருஷன் வேலைக்கு போறதுக்குள்ள இங்கே எவன் கோட் சூட்டு போட்டு வந்தாலும் அவன்கிட்ட லோனை வாங்கி வை, 7 லட்சம் 8 லட்சம் வாங்கி வை. கட்ட முடியாம 2 பேரும் வீட்டை பூட்டிட்டு போய் அறந்தாங்கில போய் பதுங்கி கடை சிச்சுக்கங்க வெக்கமாயிடலாம். இன்னும் போல சிச்சுக்கங்க தான் எடுத்து கொடுத்தாலும் எரிஞ்சு விடுவேன். கவனமா இருக்கும். என்னன்னா வருமானத்துக்கு எவ்வளோ செய்ய முடியுமோ அதை செய். பக்கத்து வீட்டுக்காரி புருஷன் போய் ரொம்ப சம்பாதிச்சு வர்ற வெளிநாட்டில் அதை ரெட்டை செயின் ஓட்ட உடனே புருஷன் பாவம் அவர் நிமிந்தாள் வேலைக்கு போயிட்டு வருவார். அவரை போட்டு சித்திரவதை நைட்டு பூரா தொடையை சுரண்டி தொடப்புன்னு வர வச்சிருவேன். அவன் மீனாட்சி ரெட்டை செயின் ஓட்டிருக்கா, எனக்கு எடுத்துட்டு வாங்க. அவன் என்ன எடுத்துட்டு வருவேன், சைக்கிள் செயின் தான் எடுத்து வந்து கொடுக்க முடியும். எது முடியுமோ அதை தான் முடியும். காரில் போய்கிட்டு இருக்க ஆளை பார்த்து சைக்கிளில் போறது நம்ம பெருமனா நினைக்கிறேன் தானே தமிழே நினைக்கிறேன். இந்த உலகத்தில் எது நிரந்தரமா கிடையாது. உங்கள் அத்தனை பேருமே நீங்கள் அத்தனை பேருமே புண்ணியம் செஞ்சவங்க, தர்மம் செஞ்சவங்க. எப்படின்னா இங்க இருக்க கூட்டத்தில் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா நீங்க கை தூக்கலாம். ஒரு ஏழை சிறுமி கந்தலாடையோட வந்து எங்க அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, எனக்கு பசி எடுக்குது, சோறு போடுங்கன்னு கையேந்த போது நீங்க சாப்பாடு போடுவீங்களா போட மாட்டீங்களா? போடுவீங்கல்ல. அப்ப நீங்கள் அத்தனை பேருமே கேப்டன் விஜயகாந்த் ஐயா வணங்குறேன். தர்மம் செய்யும். உலகத்துல பசிக்கு மிஞ்சின எதுவுமே கிடையாது. பல கோடி சொத்து வச்சிருந்தாலும் இன்னைக்கு எல்லா பேரும் சப்பாத்தி தான் சாப்பிடுறோம். ஏன்? பூரா சுகரு பிரஷர் எல்லாம் ஏறி போச்சு. அன்றைய காலத்துல இதே ஆவுடையார் கோயில் இந்த பகுதியில் 4 பெரியவங்க நடந்து போவாங்க. வரும்போது எப்பா வரப்போட்ட ஆள் கிடைக்கலடா, நாற்று நட 4 ஆள் கிடைக்கலையே, நீ நாற்று போட்டிய எப்படி விவசாயம் எத்தனை முறை வந்துச்சு, கருது வண்டிக்கு எவ்வளோ வாங்குறாங்க, கருதடிக்கு எவ்வளோ வாங்குறாங்க, ஆளுக்கு எவ்வளோ ஜம்பலாம், அப்படித்தான் விசாரிச்சுட்டு போனாங்க. இன்னைக்கு 4 பெருசு நடந்து போகும்போது பின்னாடி போ, உனக்கு சுகர் எவ்வளோ, எனக்கு 350, உனக்கு எனக்கு 400. அப்போ போன வாரம் ஏன் நடந்து வரல, ஒரு கால் எடுத்துட்டாங்க, உனக்கு எனக்கு அடுத்த வருஷம் கையை எடுத்துருவாங்க, அப்புறம் மொத்தமாக நீர்மலை எடுத்துருவாங்க. இதான் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற ஒரு வெள்ளக்கார தமிழச்சி தமிழ்நாட்டினுடைய சேலையை கட்டுறாங்க பொங்க வைக்கும் போது. நம் தமிழ்நாட்டிலே பூராமே ஹைக்கில்ஸு லிக்கில்ஸு பூராமே மாறிக்கிருச்சு. பெண்களை பார்த்து கேட்கிறேன், வயதுக்கு வந்தவனே பெண்கள் அடையக்கூடிய ஆடை என்ன ஆடை? பாவாடை தாவணி. இன்னைக்கு பாவாடை தாவணிலாம் கிடையாது. பூராமே ஹைக்கில்ஸு செருப்பு மட்டும் 4 அடி 5 அடி போட்டுக்கிட்டு லப்பு நடந்து காலை சுருக்கிட்டு போய் மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியில் 1 லட்ச ரூபா செலவு பண்ணி ஆபரேஷன் பண்ணிட்டு வர்றேன். ஏன்னா இது சிரிக்கிற? நான் உங்களுக்கு கருத்துன்னு சொல்லக்கூடாது, இதான் கெட்ட வழக்கம். ஏன்னா நகைச்சுவை பண்றவன் என்ன கருத்துக்கள் சொன்னாலும் சிரிப்பாத்தே இருக்கும். நான் அனுபவப்பட்டேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணியை போட்டு விழுந்தது அரைச்சிட்டு என் பொண்டாட்டிக்கு போன் அடிக்கினேன். அடியே நம்ம ஊர் கம்மா ரோட்டில் வந்தண்டி செம்மண்ணுக்கு அதுக்கு வாரி விட்டு வண்டி நொறுங்கி போச்சு, எனக்கு கையில் அரைச்சி போச்சுன்றேன். என் பொண்டாட்டி சொல்கிறேன், காலையிலே நகைச்சுவை ஒன்றுவிய வாங்க. அதான் என்னன்னா அப்படியே இந்த மக்கள்கிட்ட பழகி அதே ஒரு உணர்வு வந்துடும். அதே மாதிரி 2 வீலர் பைக் ஓட்டுற ஆளுங்க இளைஞர்கள்லாம் இன்னைக்கெல்லாம் நான் ஒரு கேரத்துக்கு போனேன். அவள் அம்மா சொல்லி அழுகுது மயனை, என் மயன் அழகோட்ட வயப்பா ஆளை ஒரு 4 பார்க்கணும், அழகை ஒரு 4 பார்க்கணும், அழுதுகிட்டே ஒப்பு வச்சு சொல்லுது. பைப்பாசில் போகும்போது 2 கையை விட்டு ஓட்டுவேன், இப்போத்தான் எங்களை கை விட்டு போயிட்டேன். இதே சொல்லுவேன். தலைக்கவசம் உயிர் கவசம். அதே மாதிரி ஹெல்மெட்டை போடுங்க. ஹெல்மெட்டை வீட்டிலேயே போடுங்க. பொம்பளை ஊரை என்ன பண்ணுறீங்கன்னா கோழியை அடை வச்சிரு ஹெல்மெட்டில். நீ புருஷன் பூரா போலீஸ்கிட்ட போய் மோதத்தை அடகு வச்சு அவதாரம் கட்டு. இதே கருத்து. காவல்துறை என்பவர்கள் யார்? நம்மளுக்காக இரவுகள் பாராம தன்னுடைய மனைவி மக்கள் அத்தனை நேரத்தையும் விட்டு இன்னைக்கு பணியை செய்து கொண்டிருக்கிறார். என் தமிழன் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. ஏன் பயப்படணும்? வண்டிக்கான அத்தனை ஆதாரத்தை வைத்துக்கொள், தலைக்கவசம் போட்டுக்க. எந்த அதிகாரியும் நமக்கு நண்பர்களே. யாரு கேட்கிறா? ஒரு ஆளை ஆவுடையார் கோயில் முக்கு ரோட்டில் போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னா காலையில் 10 மணிக்கு பிடிக்கிறாங்க. அவன் வீட்டுக்கு போக மாட்டேன், அங்கேயும் போக மாட்டேன். அவன் போலீஸ் வேலை வைப்பேன். 1000 ரூபாய் போச்சே அப்படின்னு பாலத்துக்கு 1 கிலோமீட்டர் அங்கிட்டு உட்காந்துட்டு வர்ற ஆளுக்கு பூரா சிக்னல் கொடுப்பேன். ப்ரோ அவன் எனக்குள்ள வளைவில் போலையா, இன்னைக்கு வளைவில் வேலை இல்லை, இங்கிட்டு போறேன். அடுத்து ஒரு ஆள் வந்தேன், அவன் மறுபடியும் ப்ரோ கிச்சு 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 கிச்சு. எப்போ போவாங்க தெரியல.
இன்னும் உட்காந்துருக்கேன் போவே இல்லை. அப்படியா? என் பொண்டாட்டிக்கு வேற மாசமா இருந்துச்சு. சரி பிள்ளை வந்தா சொல்லி விடுவாங்க, வீட்டுக்கு போறேன். அடுத்து ஒரு ஆளு 100ல வந்தேன். கத்துறேன் கேட்கல ப்ரோ அப்படின்யா விட்டுட்டேன். சிம்மக்கரவுல விட்டு சடன்னு விட்டு வேறு கட்டைய குத்தி டயர் ஓக்க ஒரு இறக்கம் கிடக்குது, வண்டி வீல் ஒரு பக்கம் கிடக்கு, ரிம்முலாம் நெலிஞ்சு பெரிய ஆஸ்பத்திரியில் கொண்டு குளுக்கோஸ் ஏறுது. ஒருத்தர் வந்து விசாரிக்கிறேன், எப்படா உன்னைய மாதிரி வண்டி ஓட்ட முடியாதா, எப்படா விழுந்த? நல்லா தாண்டா ஓட்டுறேன். சட்டால போய் மண்டையை காட்டினேன். நான் இந்த மண்டையா அந்த மண்டையான்னு தெரியாம விட்டுட்டேன்டா. தூருக்குற முண்டை கட்டினாலும் 1000 ரூபா தான் கட்டியிருப்பேன். இப்ப செலவே 60,000 வந்துருச்சடா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு அந்த ராமேஸ்வரம் அவர் படுத்த பேய்கரம் தமிழ்நாடா அவர் பேரு என்ன அந்த உலக நாடுகளை அதை திரும்பி பார்க்க அதை வச்ச கலாம் அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். உங்களை எண்ணி பாடுகின்றோம்.